ஒரு படத்தில் வந்து ஆக்டர் ஆக்ட்ரஸ் தவிர நடிக்கிற எல்லாருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவாங்க. தே லீட் த ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் நடிகர் பிரேம்குமார் அவர்களை மேடை கிடைக்குது. எல்லாருக்கும் வணக்கம். ட்ரெண்டிங் இந்த படம் டைட்டில் ஃபஸ்ட்டு நான் கேட்ட உடனே சொன்னேன், தயவுசெய்து இந்த டைட்டிலை மாற்றிடாதீங்க, ட்ரெண்டிங்னே இருக்கட்டும், அப்போ தான் பயங்கர ட்ரெண்டிங்கில் வரும் அப்படின்ட்டு. ஏன்னா கதை அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் உள்ள ஒரு கதை. யூடியூபர்ஸ், ஆன்லைன் கேம் அப்படி போனால் என்ன ஆகும், என்ன எக்ஸ்ட்ரீம் போகும் அப்படின்றத சிவராஜ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எனக்கு ஃபஸ்ட்டு இந்த படத்தை பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு கலை தம்பி தான் ஃபஸ்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணி, அண்ணன் ஒரு இம்பார்ட்டண்ட் கேரக்டர் இருக்குண்ணே, அதை நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். இம்மீடியட்டாக நான் ஆஃபீஸ்க்கு போய் கதை கேட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இம்மீடியட்டாக நான் மறுப்பே சொல்ல, இம்மீடியட்டாக எஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். உங்கள் பிரியா வந்து அருமையான ஒரு டான்ஸருன்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தில் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. அஃப்கோர்ஸ் கலை தம்பியை பற்றி சொல்லவே தேவையில்லை. ஹி ஹஸ் ப்ரூவ்ட் இன் ஈச் அண்ட் எவ்ரி ஃபிலிம் இஸ் சச் அண்ட் வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவரோட காம்பினேஷனையும் பிரியாவோட நடிச்சது நடித்தது. அண்ட் எங்கள் டைரக்டர் சிவராஜ் அதிர்ந்து கூட பேச மாட்டார். ஆனால் என்ன வேணுமோ அதை வந்து சொல்லி, சார் இது சார் இப்படி சார் அப்படின்னு சொல்லுவார். அந்த வேலை வாங்கிடுவார். அண்ட் சினிமாட்டோகிராஃபர் பிரவீன் சொன்னார், 20 டேஸில் இந்த குவாலிட்டி கொடுத்ததுன்றது சான்ஸே இல்லை. சூப்பர். அண்ட் மினிமல் ஆர்டிஸ்ட், எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 கேரக்டர்ஸ் தான் இருக்கும் படத்தில். பெசன் நகர் ரவி பிரதரோட காம்பினேஷன் இல்லை, பட் இதில் நடிச்சிருக்காருன்னு தெரியும். ஸோ ப்ரொடியூசர் ஆனந்த் சார், மேடையில் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்க மேடம், ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் நாங்கள்லாம் இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் மியூசிக் யார் போடலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, யார் சார் ஐடியா வச்சுருக்கீங்க அப்படின்னாங்க. இம்மீடியட்டாக சாம் சிஎஸ்ன்னாங்க. நான் சொன்னேன், உடனே ஃபோனை போடுங்க, நான் பேசணும்னு சொல்லி. ஏன்னா அவர்கிட்ட நான் பேசினேன், பிரதர் இது பண்ணி கொடுத்துருங்க பிரதர், விக்ரம் வேதாக்கு அப்புறம் நான் உங்கள் மியூசிக் டைரக்ஷன் நடிக்கிற படமாக இருக்கட்டும் அப்படின்னேன். கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி அவரும் பிரமாதமாக அந்த சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்க. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சொல்லவே தேவையில்லை, அசத்திருக்காரு. ஸோ ஐ விஷ் நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை கரெக்டாக கொண்டு போய் ரீச் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இந்த படம் பேசப்படணும். ஸோ உங்கள் ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் யூ ஆல், இந்த படம் பார்த்துட்டு கொஞ்சம் ப்ரமோட் பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி நல்ல படங்கள், நிச்சயமாக கண்டென்ட் உள்ள படங்கள் இப்போ நல்ல ஆதரவு பெற்றுட்ருக்கு. அந்த வகையில் இந்த படமும் பேர் வாங்கணுன்றது என்னோடய ஆசை. ஸோ அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். அண்ட் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி தான், எக்ஸ்ட்ராடினரியாக எல்லாம் ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஐ விஷ் அஸ் ஆல் குட் லக். அண்ட் ஐ ஹோப் டு see you seen in theaters. நன்றி, வணக்கம்.